சூர்யானோட கருப்பு திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான ட்ரீம் வாரியர்ஸ் நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற மணிக்கு இப்போ ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. சின்ன பிள்ளையை விட்டால் கூட இதை விட நல்லா போஸ்டர் எடிட் பண்ணும். இந்த மணிக்கு ஒரு போஸ்டர் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நான் வந்து கருப்பு திரைப்படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் வரப்போகுது, ரிலீசிங் டேட் வரப்போகுது, இந்த மாதிரி நாங்கள் இன்ஃப்ளூயன்சரிங் இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இவங்க வந்து காமெடி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, கருப்பு திரைப்படத்தோட ஒண்டியாவது ஏதாவது ஒரு போஸ்டர் நல்லா ரிலீஸ் பண்ணுவானுங்க. செகண்ட் சிங்கிள் விடலைன்னா அதனால் இவங்க பண்ணிய ஒரு போஸ்டர் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. கருப்பு திரைப்படத்துலேருந்து நான் வேறு அப்டேட் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க ஒரு போஸ்டர் கூட வெளியிட மாட்டாங்க போல். அப்போ சொன்னதெல்லாம் பொய்யாயிருமோ அப்படி சொல்லி எனக்கு வந்துட்டு ஒரே பதட்டமாக இருக்குது. ஏங்கன்னா இப்போ கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ கண்டென்ட்டுக்காக தான்டா பேசிகிட்டு இருக்க, உனக்கு லைக் வருதுங்கிறனால தான் நீ பேசிகிட்டு இருக்க, காசு வருதுங்கிறனால தான்டா பேசிட்டு எங்கே இந்த வரைக்கும் நான் சொல்கிற யூடியூப்லேருந்து நான் ₹1 சம்பாதிச்சது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து காசுக்காகலாம் வந்துட்டு சத்தியமாக பேசலை. சரியா? ஸோ எனக்கு கிடைக்கிற அப்டேட் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட சோர்ஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்துட்டு இப்போ வந்து நார்மலாக வந்து பொங்கல் விஷஸ் எல்லாருக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களோட திரைப்படமான கருப்புலேருந்து ஈவினிங் ஒரு தரமான அப்டேட் இருக்குடா, வெயிட் பண்ணு, இந்த மாதிரி சொல்லுங்கிறாங்க. இப்போ நான் இந்த மாதிரிக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசி ஒரு வீடியோ போட்டேன்னு வைங்க, அது வாட்டுக்கு நடக்கலைன்னா நீ வியூஸுக்காக தான்டா பேசுகிற, நீ லைக்ஸுக்காக தான்டா பேசுகிறேன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எந்த ஒரு யூடியூபரும் வியூஸுக்காகவோ லைக்ஸுக்காகவோ பேசலைங்க. ஸோ பேசுகிற கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுன்னா பேசுகிற எங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகும், எங்களுக்கும் அது ஒரு எமோஷன் தான். இத்தனை பேர் பார்க்குறாங்களே, நம்மளால் ஒரு கரெக்டான அப்டேட் கொடுக்க முடியலன்னு எங்களுக்கும் தோண தானங்க செய்யும். ஸோ அதனால் அந்த மணிக்கு பண்ணணுங்கிற நோக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ காத்திருப்போம், கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.